வெல்வெடி, இதை என்கிட்ட கொடு. வா 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 வா. உட்காரு வெல்வெடி, உட்காரு. சாரி வெல்வெடி. எதுக்கு? உன்கிட்ட எதுவும் சொல்லாம கொள்ளாம முகூர்த்த நேரத்துல நான் பாட்டுக்கு மண்டபத்துல இருந்து கிளம்பி போயிட்டேன். என்ன காணும்னு சொன்னதும் நீ எவ்வளவு துடி துடிச்சிருப்பன்னு யோசிச்சு பார்த்தேன். என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இதோடு இல்லாம திரும்பி நான் மண்டபத்துக்கு வராம உங்க எல்லாரையும் கோயிலுக்கு வர வச்சு உங்களை தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டேன். அந்த ரோகிணியும் ஆதிரையும் நமக்கு கல்யாணம் நடக்க போறத பார்த்து வயிறு எரிஞ்சு பொறாமையில பொங்கணும். நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறத பார்த்து துடியா துடிக்கணும்னு தான் அந்த கோயில நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் அங்க வர வச்சேன். எப்படியோ நான் நினைச்ச மாதிரி உன் கழுத்துல நல்லபடியா தாலி கட்டிட்டேன். நீயும் என் ஒய்ஃப் ஆயிட்ட. இனிமே உன்னால என் லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா மாறப்போகுது. எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்சதுல இருந்து நீங்க என் கழுத்துல தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ கவலை, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ கோவம். ஒரு நிமிஷம் கூட என் மனசு ரிலாக்ஸாவே இல்ல. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கைக்கு நிம்மதி மட்டும் போதாது, சந்தோஷமும் வேணும். இப்ப நம்ம சந்தோஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே, வெக்கப்பட்டு சிக்னல் கொடுத்துட்ட. ஸ்டார்ட் பண்ணலாமா? அடச்சே, காலையில மேரேஜ் பண்ணவங்க நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவாங்கன்னு தெரியாம கூட ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாங்களே. யார் இந்த சிவ பூஜையில கரடின்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். யாருங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன். 2 மினிட்ஸ்ல பேசிட்டு வந்துடுறேன். வந்ததும் நம்ம ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலானே. அண்ணா சொல்லுங்கண்ணே. அப்படியா? இதோ வரேன். என்னக்கா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏன் நாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு இடைஞ்சல் பண்றோமா? கண்ணு, இவனை போய் பெருசா நீ நம்பன பாரு. நான் அன்னைக்கே சொன்னனா இல்லையா? அந்த வேல்விழிய பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு அவ கழுத்துல தாலியை கட்டுறன்னு போயிட போறான். ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு உன்னை எச்சரிக்கை பண்ணனா இல்லையா? அதுக்கு நீ என்ன சொன்ன? சேச்சே, என் தம்பி கௌதம் ஒரு கொள்கை வீரன். அவன் கொண்ட லட்சியத்துல உசுரையும் கொடுப்பான். வேற எந்த ஆசா பாசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான். இவனை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளின. கடைசியில நம்ம ஏமாத்தி சிக்கல்ல விட்டுட்டு அந்த வேல்விழிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்திக்கிட்டு இருக்கான். சாந்தி முகூர்த்தம். மா போது நிறுத்துங்க. ஏய், என்னடா கோவம் பொத்துக்கிட்டு வந்தா? உன்னை நம்பி மோசம் போனதுக்கு எங்களுக்கு தான்டா கோவம் வரணும். சொல்லப்போனா நாங்க தான் கோவப்படணும். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? விடுங்கக்கா. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. கை எடுங்க. சொல்லு, நீ இப்படி ரோஹிணி விட்டுட்டு வேல்விழிய கல்யாணம் பண்றதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்களை இப்படி சொல்லு சொல்லு சொல்லு. கையெடுங்க. நான் சொல்றேன்ல, கையெடுங்க. கையெடுங்க. ரோஹிணி கழுத்துல தாலியை கட்டாமலே அவளை காலம் பூரா துடிக்க வைப்பேன்னு சொன்ன. ஆதிரையையும் பிரபுவையும் அழ வைப்பேன்னு சொன்னியேரா. எப்படிரா? எப்படி பண்ணுவ? ரோகிணிய கல்யாணம் பண்ணாம அவ வாழ்க்கையை எப்படிடா நாசமாக்க முடியும்? முடியும். ஆதிரையும் பிரபுவையும் அழ வைக்கிறதுக்கு, ரோகிணியோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு அந்த ரோகிணி கழுத்துல நான் தாலி கட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிய வைக்கிறேன்.
ரெடி ஆயாச்சா? என்ன ஆதிரை, அக்கா. ரோகிணி ரெடி பண்ணியாச்சுல? ரெடிக்கா. சரி, இந்த பால் சொம்ப கையில கொடுத்து ரோகிணிய ரூம்ல விட்டுட்டு வந்துரு. டைம் ஆயிடுச்சு. சரிக்கா. ம். அப்புறம் ரோகிணி, உனக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். மனசை ரிலாக்ஸா வச்சுக்க. ஹாப்பியா இரு, சரியா? சரி. கூட்டிட்டு போ ஆதிரை. ம். சரிக்கா. ரோஹிணி, என்னடா இந்த அண்ணி திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காளேன்னு நினைக்காத. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலம்மா. நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நடந்த எல்லாத்தையுமே கெட்ட கனவா நினைச்சு மறந்துற ரோஹிணி. இதுதான் உன்னோட வாழ்க்கை. இத மனசார ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இரு. புரியுதா? புரியுது அண்ணி. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. ஏய் ரோஹிணி, ரோஹிணி, எதுக்கு இதெல்லாம்? ஏன் ஆசீர்வாதமோ உங்க அண்ணனோட ஆசீர்வாதமோ எப்பவும் உனக்கு உண்டு. உங்க ஆசீர்வாதம் உண்டுன்னு தெரியும். ஆனா பெரிய அண்ணனோட ஆசீர்வாதம் இனிமே எனக்கு கிடைக்குமா அண்ணி? அண்ணி, அண்ணனுக்கு நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டேனே அண்ணி. என் அண்ணன் எல்லாத்தையும் மறக்குமா, மன்னிக்குமா? ரோஹிணி, நீ மாப்பிள்ளையோட ரொம்ப நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டன்னா அதை பார்த்து உங்க அண்ணன் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவாரு. ஆமாக்கா, நம்ம அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? சரி ரோஹிணி, வா. இந்தா, உள்ள எடுத்துட்டு போ. உள்ள போ ரோஹிணி.